சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு ஏசி பேருந்தை ஒடிசாவைச் சேர்ந்த நபர் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். கோயம்பேடு பேருந்து நிலையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தை வடமாநில நபர் திருடி சென்றிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கோயம்பேட்டில் திருடி செல்லப்பட்ட அரசு பேருந்தை நெல்லூரிலே வைத்து பறிமுதல் செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக நேற்று கோயம்பேடு பேருந்து நிலையத்துல பார்க்கிங்கில் உள்ள அரசு பேருந்தை எடுப்பதற்காக ஓட்டுநரும் நடத்துனரும் சென்ற போது அரசு பேருந்து காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து மேலாளரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அவர்கள் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கவே போலீசார் அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்து விசாரணை நடத்தியதுல உள்ளே வரக்கூடிய மர்ம நபர் ஒருவர் பேருந்தை இயக்கி செல்வது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த பேருந்தை உள்ள சென்சாரை டிராக் செய்த போது பேருந்து நெல்லூர் அருகே இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து உடனடியாக போலீசார் நெல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து பேருந்தை மடக்கி பிடித்து அங்கே வைத்து அந்த பேருந்தை ஓட்டி சென்ற நபரையும் பிடித்தனர். பிடித்ததில் அந்த பிடிபட்ட நபர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஞானரஞ்சன் சாஷி 24 வயதுடைய நபர் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் கோயம்பேடு பகுதிகளில் கூலி வேலை செய்து வந்ததும் இவருக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து பேருந்தை பறிமுதல் செய்தார் போலீசார். அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரையும் கைது செய்து தற்போது கோயம்பேடு காவல் நிலையம் அழைத்து வந்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். பேருந்து நிலையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திருட்டு போன சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.